ஹாய் ஹலோ வெல்கம். இந்த வீடியோவில் சேலம் பக்கத்தில் வாழப்பாடியில் வெள்ளாளக்குண்டம்ன்ற ஒரு கிராமத்துக்கு நடுவில் நந்தி சிலை ஒன்று 45 அடி உயர நந்தி சிலை ஒன்று நிறுவியிருக்காங்க. இதுதான் உலகத்திலேயே பெரிய நந்தி சிலைன்ற பேரில் இங்கே நிறுவியிருக்காங்க. இதுக்கான கும்பாபிஷேகம் போன 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த கோயிலை தான் இப்போ வீடியோக்குள்ளார போய் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கோயில் இன்னும் முழுசாக கட்டி முடிக்கல. ஓரளவுக்கு வேலைகளை முடித்து கும்பாபிஷேகமும் பண்ணி முடிச்சிட்டாங்க. இங்கே ஷாப்ஸ் எல்லாம் ஒன்றும் அதிகம் இல்லை, ஒரு 2 ஷாப் இருக்குது, அவ்வளோதான். முன்னாடி நம்ம பூஜை பொருள் வாங்குறதுக்கு ஒரு ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாமி படங்கள் கொஞ்சம் சும்மா திங்ஸ் எல்லாம் வாங்குகிற மாதிரி ஒரு ஷாப் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம போய் தரிசிக்க வேண்டிய சாமி. இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. கோயிலில் வராகி அம்மன் தான் முதல்ல இருக்காங்க. நம்ம எல்லா கோயிலையும் கும்பிடும்போது ஒன்றா விநாயகர் தான் முதல்ல இருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் கொஞ்சம் வித்தியாசமாக வராகி அம்மன் தான் முதல்ல இருக்காங்க. ஸோ இவங்கள முதல்ல தரிசிச்சுட்டு அப்புறம் உள்ளே போயாச்சு. வராகி அம்மன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லிங்க வழிபாடு. இந்த லிங்கத்துக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். நீர் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. தண்ணீர் எடுத்து நம்ம கையால் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். லிங்க நீராபிஷேகம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மறுபடியும் ஒரு லிங்கம் தான் வச்சுருக்காங்க. கோயில் ஃபுல்லாகவே லிங்கம், சிவன், நந்தி, வராகியம்மன் இவங்க தான் இருக்காங்க. வேறு எந்த சாமியும் இந்த இடத்துலையும் லிங்க தரிசனம் சூப்பராக இருந்தது. எங்கேயுமே நம்மளுக்கு நல்லா சாமி பார்க்குறதுக்கு நல்ல டைம் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு எந்த ஒரு நெரிசலும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. உள்ளே நிறைய லிங்கம் செஞ்சு வச்சுருக்காங்க. இன்னும் சுற்றி நிறைய கொண்டு வருவாங்க போல். இந்த இடத்துல பிரசாத பை ஒன்று கொடுத்தாங்க, 50 ருபீஸ் பே பண்ணிக்க சொல்லி. அப்போ தான் நம்ம இந்த நந்தியுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிவனை போய் தரிசனம் பண்ண முடியுமா. அந்த பேக் வாங்கிட்டு போய் அந்த பிரசாத பை வாங்கிட்டு போய் இது வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. உள்ளே இருக்க ஈஸ்வரனை வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போனேன்னா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சிவனுடைய ஃபோட்டோ கிடைச்சது, அதை மட்டும் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சிவன் ரொம்ப தத்ரூபமாக, இது வரைக்கும் பார்த்த கோயில்கள் எல்லாத்துலேயுமே சிவனை நம்ம லிங்கமாக தான் பார்த்துருப்போம். அப்படியே சிவன் உருவமாக
கழுத்தில் நாகத்தோடு தலையில் பிறை சூடி ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு. முத்துமலை முருகன் கோயில் மாதிரி இதுவும் கொஞ்சம் நல்ல ஃபேமஸ் ஆகும். கோயிலேருந்து வெளியில் வந்தோடனே கீழே இறங்கினோடனே இந்த மாதிரி 2 லிங்கமும் அதுக்கு பக்கத்தில் நாக தெய்வமும் வச்சுருந்தாங்க. அந்த பிரசாத பையில் வந்துட்டு உப்பும் உப்போடு ஏதோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு சிலர் போட்டாங்க. சரின்னு நாங்களும் அந்த நந்தி மேலே உப்புலாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்தாண்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் பின்னாடி வந்தவங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, சாமி மேலெலாம் உப்பு போடக்கூடாது, ஏன் போட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா இந்த உப்பு என்ன பண்ணணும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நந்திக்கு கீழே இந்த மாதிரி இன்னொரு லிங்கம் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இதுதான் உள்ளே இருக்கிற சிவனுடைய ஃபோட்டோ. இது சிலையாக உள்ளே இருக்குது. ரொம்ப அழகாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அந்த சிலையை. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்ப ஹாப்பியாவீங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.